சாட்சிகளை கலைக்கிறேன். இப்போ சொல்லு, உனக்கு தேவை ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படின்னு. அதனால் கோர்ட்டு கூட அமைச்சர் பதவி நீ ராஜினாமா பண்ணுலாம் சொல்லலை. ஆப்ஷன் ஜாமீனா அமைச்சர் பதவியானா அந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். செஸ்ஸில் நீங்கள் போய் அடிக்க மாட்டீங்க செக்கு. இல்லை சார், கவுண்டிங் மிஷின் எடுத்து போக முடியாது, சீல்லாம் வச்சாச்சுன்னா அங்கேயே செக் பண்ணுவாங்க சார். ஏங்க அது வந்து ஓட்டு போட்டு கவுண்டிங் போகும்போது. ஆமாம், கவுண்டிங்கே முடிஞ்ச பிறகு தலைவனே கவுந்துட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை நானும் சொல்லுவேன். அந்த எந்திரம் வந்து அதிகாரிகள் இப்போ சொல்லி அதிகாரி போய் சீல் வச்சிருவோம். ஆமாம், அதில் சீல் வைக்கலன்றது என்ன பெரிய கவுண்டிங், அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? விஜய் அவர்கள் மக்களுக்கு வந்து நல்ல செய்ய நினைக்கிறாரா? 100% நினைக்கிறாரு. 100% நினைக்கிறேன். எங்கே வந்து லேப்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லேப்ஸ் எங்கன்னா அவர் நினைச்சா மட்டும் போதாது. ஓகே, சிஸ்டம். ரஜினிகாந்த் சொன்னார்ல, சிஸ்டத்தை மாற்ற முடியாது. இந்த சிஸ்டம் வேற லெவலில் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரிகளை சாட்டையை சொல்லட்டி வேலை வாங்கும். எங்க லாபி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? லாபி எல்லா இடத்துலையும் நடக்கும். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி ரவி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் இன் டைம்ஸ் டாக். நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், மதிப்புக்குரிய அண்ணன் திரு முத்தலிஃப் அவர்கள். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்கண்ணா? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆட்சியெல்லாம் மாறுறதுக்கு முன்னாடி அண்ணாவோட ஒரு இன்டர்வியூ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுண்ணா. காலங்கள் மாறிவிட்டது, காட்சிகளும் மாறிவிட்டது, கணிப்புகளும் மாறிவிட்டது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் கடவுள்ன்றது இந்த தேர்தல் முடிவு நிரூபிச்சிச்சு. அதாவது நீங்களாம் கணிக்க முடியாது, நாங்கள் கணிப்புகள் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்றத தேர்தல் முடிவு காட்டிடுச்சு. எல்லாரோட கணிப்புகளும் மாறிச்சு. ஆக்சுவலி அண்ணனும் இதில் கேட்கக்கூடாது, பட் இருந்தாலும் உங்களுடைய கணிப்புகளும். ஆமாம், நான் வந்து டிஎம்கே சைடு கணிச்சது கரெக்டாக இருந்தது. ஓகே. டிஎம்கே ஆட்சிக்கு வராது. ஆமாம், அது எல்லாம் ஓகே. கூட்டணி 80க்குள்ளே தான் வரும். ஓகே. டிஎம்கே ஒரு 50-55 சீட்டு வரும். விஜய்க்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு திமுகலேருந்து பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்களுடைய வாக்குகள் விழும். அதே நேரம் என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது. விஜய் அதிக வாக்குகள் வாங்கினாலும் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. சீட்டாக வந்து என்டிஏ கன்வெர்ட் ஆகும். அவங்க வந்து பெரிய அளவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அன்றைய தேதியில் என்னுடைய கணிப்பாக இருந்தது. நான் மட்டும் இல்லை, தாவேக்காவிலே பலர் நான்கிட்ட பேசின பலரும் 10 சீட்டு வரும் சார் அப்படி தான். இன்னும் சிலருக்கு நான் சொல்லும்போது நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொன்னப்போ அப்படியாண்ணே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னவங்க, ஜெயிச்ச பிறகு நீங்கள் தான் ஒரே ஆள் நான் ஜெயிப்பேன்னு சொன்னீங்கன்றதுலாம் அன்னைக்கு பலருக்கும் அந்த இது அனுபவம் இருக்கும். அதனால் அந்த கணிப்புகள் மீறி மக்கள் திமுக மட்டும் இல்லை அதிமுகவை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை மிக சரியாக கொடுத்துருக்காங்க. எப்படி? 108 சீட்டு. அப்போது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நடந்த விஷயம்னா, எங்கள் ஊர் ராஜா சிவாஜி மாதிரி இன்றைக்கி நம்ம டேடியை ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லா கூட்டணி வச்சு இங்கே வந்துட்டான். அவனாக வந்தானான்னு பார்த்தா டெல்லியில் இருக்கிற பெரியப்பாக்களுடைய உத்தரவின் பேரில் இங்கே வந்துட்டு, ஐயோ என் தலைவனை விட்டுட்டு வந்துட்டோமே, ஐயோ என் தலைவனை விட்டோன்னே வேறு வழியில் இந்த ஆட்சிக்கு ஆதரவுன்ற மாதிரி நொந்து நூலாகி இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. முதலாவதாக இந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றி வந்து பார்த்தா சட்டமன்றத்தில் நம்ம வந்து பதில் சொல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிய டிஎம்கே அண்ட் அந்த செந்தில் பாலாஜி இப்போது நீதிமன்றம் கேட்டால் வந்து பதில் சொல்லுவாங்களா சார்? அதே கேள்வியை வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவாங்களா இவங்க எல்லாருமே? பார்ட்டி ஃபண்டுன்றது வந்து நீதிமன்றங்கள் வந்து மேலே கேட்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்றது. இப்போ ஒரு கேஸாக நான் எதுக்காக இதை முன் வைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு லீகலாக மாறி ஒரு கேஸ் கொடுத்து இந்த மாதிரி வாங்கி, இப்போ நம்ம மரியாவல்சன் சார் சொல்லியிருக்காரு ஊழல் பட்டியலாம் வெளியிட போகிறோம், அப்போ இருக்க ஒவ்வொன்றா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மேபி அங்கேருந்து கூட அது ஒரு சொல்லியாக ஆரம்பிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் கேள்வி நான் அட்வான்ஸாக முன் வைக்கிறேன். நீதிமன்றங்களுக்கு தேவை அது இல்லைங்க. நீதிமன்றம் ஒரு நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசோ ஒரு ஏஜென்சியோ இதுவோ நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகின்ற எதிர் சைடு குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், இந்த 2 தான் நீதிமன்றம் முன்னாடி வரும். அங்கே கூடுதல் குறைச்சல் அதை வச்சு நீதிமன்றம் முடிவு பண்ணும். மகா அயோக்கியன் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் தகுந்த ஆதாரம் இல்லைன்னா அமுச்சு விட்ருவாங்க. அப்போ நீதிமன்றம் இருக்கிறதை சீர்தூக்கி பார்த்து அதில் என்ன பெட்டர் தான் கொடுக்கும்.
நீங்கள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனாலும் கைது செய்ய தடை. நான் ஆக்சுவலாக அதான் கேட்கலான்னு வந்தேன். அப்படின்றப்போ நீதிமன்றம் எதை பார்க்கணும்னா வாதம் எப்படி வைக்கிறீங்க. அப்போ இவர்கள் தரப்புல அந்த அளவுக்கு வலுவான வாதம் வைக்கல. அங்கே கபில் சிபில் போன்ற பெரிய வழக்கறிஞர்களை வச்சு அவர்கள் வந்து இல்லை, இது வந்து ஏற்புடையதா சார்? இது இப்போ வந்து இப்போ காமன் பீப்புள் கூட தெரியுது சார், அவர் வந்து ஒரு அயோக்கியன், அவர் ஒரு குற்றவாளி, இவர் தப்பு செய்யக்கூடியவர், தப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு தெரியுமா? ஆனால் நீதிமன்றத்துக்கு தேவை, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, எவிடன்ஸ். ஓகே. குணத்துக்கு தேவை மனசாட்சின்னு பாட்டு ஒன்று இருக்கும், சிவாஜி பாட்டு. கோர்ட்டுக்கு தேவை சாட்சி தான். கோர்ட்டுக்கு சரியான ஆதாரம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் கொடுக்க முடியலன்னா இதே செந்தில் பாலாஜி பிஎம்எல் ஆக்டில் இருக்கும்போது வெளியே வர முடிஞ்சதா? இதே கபில் சிபில், இதே முகுல் ரோத்தகிலாம். அப்போ வாதங்கள் வலுவாக இருந்தது, பண்ணாங்க. விட்டது கூட எப்படி விட்டார் அந்த ஓகா? ஆர்டிகல் 21 பிரகாரம் ஒரு மனிதரை சட்டவிரோதமாக நீண்ட காலம் சிறையில் வைக்கக்கூடாது, அது அடிப்படை உரிமைகள் எதிரானது அப்படின்ற ஃபேக்டில் தான் செந்தில் பாலாஜி விடுவிச்சார், மணீஷ் சிசோடியா விடுவிச்சார். அவரும் என்ன சொன்னார், செந்தில் பாலாஜி ஐயா, நான் இப்போ சாதாரண எம்எல்ஏ, நான் என்னை பார்த்து இது பண்ணுங்கன்னா அதெல்லாம் இல்லை, உன்னை அதிக நாள் வைக்கக்கூடாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, அதனால் விடுவிக்கிறான்னு விடுவிச்சார். சாட்சிகளை கலையக்கூடாது, எப்பா சாட்சிகளை கலைச்சா வாங்கப்பா. இவர் போனோன்னே மறுநாள் மந்திரி ஆனார், சாட்சிகளை கலைக்கிற வேலை பண்ணார். 2000 பேரை குற்றவாளியாக கொண்டு போய் அதில் இது பண்ணாங்க. அந்த வழக்கே 2 வருஷம் 200 வருஷம் நடக்கும். அப்படி பண்ணலாம். அது எப்போ முடிக்க போறீங்கன்னு கோர்ட்டு கேட்டுச்சு. கோர்ட்டு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. சாட்சி கலைக்கிறான்னு வந்தோன்னே அதே கோர்ட்டு என்ன பண்ணிச்சு, உனக்கு ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டது. மெரிட்டில் ஒன்றை விடுவிக்கலை, உன் சைடு நியாயம் இருக்குன்னு நான் ஒன்று விடுவிக்கலை, உனக்கு ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது, அடிப்படை உரிமைகளில் பாதிக்கக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடக்கூடாதுன்றதுனால ஒன்றை விடுவிச்சேன். நீ நியாயமானு விடுவிக்கல, ஏன்னா நீ வந்து அதை காப்பாற்றிக்கல. மறுநாள் அமைச்சர் ஆகிற, சாட்சிகளை கலைக்கிற. இப்போ சொல்லு, உனக்கு தேவை ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படின்னு. அதனால கோர்ட்டு கூட அமைச்சர் பதவி நீ ராஜினாமா பண்ணுலாம் சொல்லலை. ஆப்ஷன் ஜாமீனா அமைச்சர் பதவியானா அந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். செஸ்ஸில் நீங்கள் போய் அடிக்க மாட்டீங்க, செக்மேட் இருக்கு. நீ என்ன ஆப்ஷன் எடுத்துக்கோ. ராணி போய் பக்கத்தில் வச்சு செக்மேட் வைக்கிறோம், ஆப்ஷன் எடுத்துக்கோ. ராணி அடிக்கிறியா, பின்னாடி இருக்கிறவங்க ஒன்று அடிச்சிருவாங்க. எப்படி பார்த்தாலும் செக்மேட்டு. அப்படி தான் கோர்ட்டு பண்ணோம். சார், இப்போது கரூர் கம்பெனி ஊழல் வந்து வேர்டு இருக்கு இல்லையா சார், அந்த வார்த்தை, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலாக வந்து ஹைப் ஆகுது சார். கரூர் கம்பெனி அப்படின்றது ஒரு சோஷியல் ஹைப்பாகவே அது இருக்குது இல்லைங்களா? ஸோ உண்மையாகவே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இது என்ன சார், என்ன உண்மையான மாஃபியாவா, இன்னும் அது இயங்குதா, அதெல்லாம் உண்மையா? பேசிக்காக கரூர் கம்பெனின்றது இவங்க வச்ச பேர். சரி. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இந்த மாதிரி. அப்புறம் வந்து இப்போ இந்த டாஸ்மார்க்கு இந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்கல்ல, டெண்டரு பாரு இது எல்லாமே இவர் தான் பண்ணார். இவர் கீழே அந்த கார்த்தின்ற ஒரு இந்த இன்னொருத்தர் ரித்தீஷ் எல்லாத்துலேயும் இருப்பார். அதனால் அவர் இதுலேயும் இருக்கார், வேறு சில விஷயங்களும் இருப்பார். அவர் பொதுவான அதிகார மையம். அப்போ கார்த்தின்ற ஒரு இவங்களாம், இந்த கார்த்தி, இந்த ரமேஷ், இவர்களுக்கு கீழே ஒரு அந்த இயங்கிய கும்பல் பேர் தான் கரூர் கேங் அப்படின்ற மாதிரி இதாச்சு. அதை தான் எல்லாருமே கரூர் கேங்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இது ஒரு அவர்களுடைய அதிகார மையத்துடைய ஒரு வெளிப்பாடாக எல்லாரும் ஏதாவது ஒரு பேர் வச்சு கூப்பிடணும்ல, அதனால் கரூர் கேங்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுதான் பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த மாதிரி விவகாரங்களில் வெளிப்பட்டுது. ரைட் சார். இப்போது கொளத்தூரில் வந்து ரீஎலெக்ஷன் வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் பாபுடைய வெற்றி செல்லாது அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம்பித்தாங்க, கவுண்ட் பண்ணாங்க, இல்லை சரியாக இருக்குன்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே வந்து இதெல்லாம் சுற்றி என்னதான் நினைக்கிறாங்க, ஸ்டாலின் வந்து என்ன மனநிலை இருக்கிறாரு, விஎஸ் பாபுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்லை அப்புறம் எதுக்கு ரீஎலெக்ஷன்? இல்லை ஏதாவது பிளான் போடுறாங்களா, அதான் கேள்வி. டிஎம்கே என்னதான் பிளான் போடுது, என்ன வேணா பண்ணுவாங்க சார், தெரியல சார். என்ன வேணா பிளான் போட்டோம். கோர்ட்டு இருக்குல்ல, அதே இவங்களுக்கு இருக்கிற அதே கோர்ட்டு தானே இருக்கு. ஓகே. தேர்தல் ஆணையம் இருக்குல்ல. ஓகே. ரீஎலெக்ஷன் எப்படி வரும்? விஎஸ் பாபு மண்டே போட்டால் வரும், மற்றபடி வருமா? இல்லை விஎஸ் பாபு வெற்றி செல்லாதுன்னு இருந்தால் வரும். வெற்றி செல்லாது, அதான் சார், விஎஸ் பாபுவோட வெற்றி செல்லாது அப்படின்ற மாதிரி. செல்லாதுன்னு யார் முடிவு எடுக்கணும்? கவர்மெண்ட் தான் எடுக்கணும் சார். நீதிமன்றம் தான் எடுக்கணும். நீதிமன்றம் முடிவு எடுக்கணும்னா நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு போகணும். எப்படி செல்லாது?
கவுண்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கவுண்டிங் மிஸ்டேக் இருந்தால் என்ன சொல்ல போகிறாங்க? 7000 நீங்கள் ஒரு ஓட்டு வாங்கின அந்த பசுபதி இவர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எதாவது பண்ண முடியுதா இவரால்? அது அப்படியே இருக்கும். அவர் நாளைக்கு 5 வருஷம் ஆன அப்பாவுக்கு எஸ்னாச்சு 140 ஓட்டம் என்னமோ இதாச்சு இன்பதுரை மேட்ரு. அப்புறம் இன்பதுரை 5 வருஷம் முடிச்சு, அப்பாவு வந்து அவர் சபாநாயகர் ஆகி 5 வருஷம் முடிச்சு, அப்புறமா தான் தீர்ப்பே வந்துச்சு. அப்புறம் இது என்ன? இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களா சார்? அப்புறம் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க? எனக்கு புரியல. இப்போது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். ஒரு ஓட்டில் தோத்தாவாக அவன் இந்த மாதிரி போய் கேஸ் போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. 8000 ஓட்டில் தோத்துட்டு நீ என்ன நம்பிக்கையில் திரும்ப ரீகவுண்டிங் வைன்ற ரீகவுண்டிங் வைக்க சொல்லி எங்கே வைக்க சொல்லுங்க? இல்லை இப்போது மறுபடியும் நீங்கள் சொல்கிற சரியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே சார். தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் மாநிலங்கள் முழுவதும், ஓகே, இது இப்போ இந்தியா முழுசும் நடந்துக்குதுன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த இதை செக் பண்ணுவாங்க, வாக்காளர் எந்திரத்தை. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு, கேரளா எல்லா ஸ்டேட்லேயுமே அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே வாக்குப்பதிவு எந்திரங்கள், விபேடு, இந்த விவிபேடு இதெல்லாம் வேலை செய்தா எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இது ஒரு சாதாரண நடைமுறை. அதில் நீங்கள் தொகுதி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதில் இவங்க கொளத்தூரை செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே, ஏதோ கொளத்தூரில் இவர் தோத்தது காரணமே இதுதான், அதுக்காகத்தான் இந்த செக்கிங்ன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்போ இது புரியுதா? இது வழக்கமான நடைமுறை. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாகத்தில் இருக்கிற எந்திரம், அந்த வாக்குப்பதிவு எந்திரம் மற்றது எடுத்து செக் பண்ணுவாங்க. முழுசும் தமிழ்நாடு அந்த கொளத்தூர் தொகுதி எடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட பாகம் எடுத்து செக் பண்ணுவாங்க. அதுக்கே ஒரு 2 நாள் ஆகிடும். 2 நாள் அது செக் பண்ணோன்னா அது எல்லா வேட்பாளரும் அது வரலாம், யார் யார் போட்டிட்டாங்களோ அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லை. அது அந்த மாதிரி செக் பண்ணதில் நீங்கள் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை டைமில் எல்லாம் அந்த சீலை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் காமிச்சிட்டு வாக்கை எண்ணுவாங்க. கரெக்டாக? ஆமாம். அப்புறம் எண்ணி அந்த மிஷினை எடுத்து வச்சுருவாங்க. அது முடிஞ்சோன்னா அந்த மிஷினை எடுத்து சீல் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வாக்கு எண்ணிக்கையெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லா முடிவுலாம் வந்த அப்புறம் இந்த மிஷினை சீல் பண்ணி வச்சதில் அதில் நீங்கள் பார்த்து எடுக்கும் போது ஒரு 8 மிஷினில் 3 மிஷினுக்கு சீல் இல்லை அப்படின்றத வச்சு குளறுபடின்னு நீங்கள் எப்படியா முடிவு வர முடியுமா? சொல்கிறது புரியுதா? ஓட்டு போட்டாங்க, வாக்கு பெட்டியை அந்த எந்திரத்தை பத்திரமா கொண்டு வந்தாங்க, பாகம் வாரியாக கொண்டு வந்து வச்சு சீல், அது அங்கேருந்து சீல் வச்சு தான் வரும். அதுக்கப்புறம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சீலாக பிரித்து பாகம் வாரியாக பண்ணி எல்லா ஏஜென்ட் இருந்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு சீலாக பிரித்து வாக்கு எண்ணி முடித்து முடிவில் அறிவிச்சாங்க. 8000 ஓட்டில் தோற்று போயிட்டாரு. அந்த மிஷினை தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. அது அடுத்த தேர்தலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு மேண்டேட்டரியாக தேர்தல் ஆணையம் ஒரு எந்திரம் வேலை செஞ்சுருக்குதா, கரெக்டாக இருந்திருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதில் வந்து இதில் எங்கே கொளத்தூர் வெற்றி தோல்வின்னு வருது? ஓகே. இப்போ இதில் வந்து இவர் புது கதையை கலப்புறாரு. என்ஆர் இளங்கண்ணா சொல்கிறாருன்னா சீல் இல்லை, எல்லாம் பார்த்து சொல்லியிருக்கணும். ஏங்க கவுண்டிங் முடிச்சு அவங்க போயிடுவாங்க, அதோட அந்த எந்திரத்துக்கு அங்கே வேலையே இல்லை. இல்லை சார், கவுண்டிங் மிஷின் எடுத்து போக முடியாது, சீல்லாம் வச்சாச்சுன்னா அங்கேயே செக் பண்ணுவாங்க சார். ஏங்க அது வந்து ஓட்டு போட்டு கவுண்டிங் போகும்போது, ஆமாம், கவுண்டிங்கே முடிஞ்ச பிறகு தலைவனே கவுந்துட்டான். ஆமாம், அதுக்கப்புறம் இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் அந்த எந்திரம் வந்து அதிகாரிகள் இப்போ சொல்லி அதிகாரி போய் சீல் வச்சிருவோம். ஆமாம், அதில் சீல் வைக்கலன்றது என்ன பெரிய கவுண்டிங், அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ தெரியுதா? 8 மெஷினில் 3 இல்லை. ஏன் 8 மெஷின்றாரு? ஏன்னா இது எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டாங்க. சும்மா இப்போ பிளட் எடுக்கிற மாதிரினா சோறு வடிக்கிறோம், அவ்வளோ சோறையும் கீழே கொட்டி ஒவ்வொரு சோறாக பிதிக்கி பார்த்து சோறு வெந்துச்சானா பார்ப்போம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்றாங்களா, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஒரு தொகுதியில் ஒரு 2-3 பாகம் எடுத்து செக் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுதான் ஒரு இது. இந்த நடைமுறையில் எல்லாம் போய் பார்த்தோம்னா கம்னு வந்துட்டான். இவங்க தான் என்றைக்குமே பிரச்சனைக்குள்ளே பிரச்சனை பண்ணுறவங்கல்ல. சரியில்லை, நாங்கள் வந்து அது சொல்லியிருக்கோம், சர்டிஃபிகேட் கேட்டிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். உடனே நாளையிலேருந்து பாருங்களேன் எல்லா ட்விட்டர் இதெல்லாம் என் தலைவன் தோத்தது காரணமே தான். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு போனது சரி, பெட்டிக்கு சீல் வச்சா என்ன வைக்காட்டின்னா அதில் என்ன உன் தலைவன் தோத்துருக்காரு. வயசுக்கு வந்தா இதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இவர் ஏதோ கிளைம் பண்ணி அங்கே போய் அப்படின்னா வாக்குப்பதிவில் இதுன்னு சொல்லிட்டு தானே இவர் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இப்போ விஜயபாஸ்கர் போயிருக்காங்க, விஜய்க்கு போயிருக்காங்க, அந்த 6 எம்எல்ஏக்கள் சேர்ந்தவங்க பேர்லாம் எதிர்த்து போயிருக்காங்க. அந்த மாதிரி கொளத்தூர் வெற்றி எதிர்த்து அவர் போயிருந்தாருன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, அது வேற கதை. இது எப்படி இதுக்கு பொருந்தோம்?
ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஃபேக்ட் ஆகும். ஏன்னா நம்ம சில முக்கியமாக ஊடகங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்னைக்கு அவரே நான் சொல்லிடுறேன், கார்பரேஷன் கமிஷனர் அவர் தான் தேர்தல் அதிகாரி. இவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாம் பாதுகாப்பாக கரெக்டாக தான் இருக்குது. இவங்க ஏதாவது பிரச்சனைகளை பிறகு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் விளக்கமும் சொல்லிட்டேங்கன்றார், அவ்வளோதான். சார், செந்தில் பாலாஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் புகழில் விடாமல் துரத்தும் நம்முடைய இப்போ விடாமல் ஊழல் பண்ணால் விடாமல் தான் துரத்துவாங்க, விடாது கருப்பு தான். நீங்கள் உண்மையா இல்லை கேள்வி கேட்கறதே ஒரு மாதிரி நாக்கு கூசுது, இதனால கேட்டுறேன். உண்மையாகவே செந்தில் பாலாஜி வந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரா சார்? இது ஏன்னா நம்ம பாரு, என்னோட தனிப்பட்ட கருத்து வேற, மக்கள் சார்பாக காமன் கொஸ்டினாக முன்னாடி வச்சிடறேன் சார். அவ்வளோ கெட்டவரா அவரு? நானும் கெட்டவர் ஊழல் பண்ணியிருக்காரா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டுலாம் இருக்கா இல்லையா? ஊழல் பண்ணியிருக்காரு, குற்றவாளி அப்படின்றத கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். அதுக்கேற்ற சந்தர்ப்ப சாட்சி கொண்டு போய் இவங்க கொடுக்கணும். ஆனால் அதற்கான முகாந்திரத்துக்கு எல்லாமே இவர் இருக்காரா இல்லையா? பெயில் கொடுத்தாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் இல்லை, இப்போ இருக்க சீக்வன்ஸில் நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் இதே இன்டர்வியூவில். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, முதாந்திரம் இல்லை, கோர்ட்டுக்கு தேவை இதுதான், வெளியில் விட்டுட்டாங்க. அப்போது இன்னும் இவங்க ப்ராப்பராக ஹேண்டில் வெளியில் விடலைங்க. நீங்கள் அதான் பெயில் வந்து இவர் இந்த ரெய்டுலாம் நடக்குது, இவர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. இவர் ஹைகோர்ட்டில் போய் முன்ஜாமீன் கேட்குறாரு. ஹைகோர்ட்டு வந்து ஏன் முன்ஜாமீன் கொடுக்கணும் உனக்குங்க, இல்லை ஏன் இந்த மாதிரி விஷயம் கைது பண்ண போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸ் தரப்பில் இவரை வந்து இவருக்கு சாட்சிகளை கலைச்சிருவார், இவர் சக்தி வாய்ந்தவர், 100 கோடி ரூபா சம்மந்தப்பட்ட ஊழல், அதனால இவரை கைது செய்து விசாரிக்க வேண்டியிருக்குது, அதனால ஜாமீன் கொடுக்காதீங்க, முன்ஜாமீன் கொடுக்காதீங்க. முன்ஜாமீன் கிடையாதுன்றாங்க. இவங்க கோட்டை விட்டாங்க அவரை. உடனே அரெஸ்ட் பண்ணியிருந்தா ஒன்றும் பெருசாக நடந்திருக்காது. அவர் சுப்ரீம் கோர்ட்டு போகிறார். சுப்ரீம் கோர்ட்டில் இதே வாதம் நடக்குது. அவங்க கேட்குறாங்க, அங்கே இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ஒரு கேஸுக்கு சைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒத்துழைக்கிறேன், அதுலேயே முன்ஜாமீன் வாங்கிட்டு ஒத்துழைக்கிறேன். அதுலேயே ஒரு 2 நாள் போகல சார். அதுலாம் அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். அது சொல்லிட்டாராமே, நான் வந்து தலைமறைவாக இருந்தேன் அதனால தான் வரல. அது வேறு மாதிரி சொல்லிட்டாரு. நான் வந்து அந்த கேஸில் எங்கள் வக்கீல் போல. ஆமாம், கமிஷனருக்கு லெட்டர் எழுதினார்ல, நான் வந்தால் கைது பண்ண ரெடியாகிறாங்க, அதனால் கைது பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் வேணா சைன் பண்ண வரேன் அப்படின்லாம் சொன்னார் முதல் 2 நாள். அதனால் அவங்க அப்போவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் முன்ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு கேட்டிருக்கணும், சைன் பண்ண வரமாட்டேங்கிறாருங்க, கண்டிஷன் ஃபாலோ பண்ணல சார். அது இப்போ கோர்ட்டில் ஹைகோர்ட்டு உச்சநீதிமன்றத்தில் இதை சொல்கிறாரு அவர், நான் ஏற்கனவே சைன் பண்ணுறேன், விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், இதுக்கும் ஒத்துழைக்கிறேங்க. அப்புறம் என்னப்பா ஒத்துழைக்க இல்லைங்கய்யா, அவர் வந்து மோசமானவர். ஏப்பா அவர் தான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறார், வெள்ளையாகிறாரு, மோசமானவர், நல்ல மனுஷன்பா, வெள்ளையாக தப்பு பண்ண மாட்டான், இல்லை அவ்வளோ அமைதியாகிறாரு. அவர் வந்து என்னங்க, அவர் என்ன தான் சொல்கிறாரப்பா, அப்புறம் என்னப்பா, இல்லைங்கய்யா அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சாட்சியெல்லாம் கலைச்சிவர். ஏன்பா இப்போ கலைக்க மாட்டேன்றாருல, நீ என்னப்பா உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, ஏன்பா துடிக்கிற? இல்லைங்கய்யா அது வந்து பெரிய கேஸு, அதனால தான் அதான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்றாருல, அப்புறம் என்னப்பா, இல்லைங்கய்யா அது இல்லைங்கய்யா அப்படி. அதுக்கு மேலே இவங்களுக்கு பெருசாக வாதம் பண்ண முடியல. ஓகே, எதிரில் கபில் சிபில் அவர் இது ஐஎம்ஐலா, இந்த பெண் என்பவள் பெண் அல்ல, இது ஆண் அப்படின்னு பேச வச்சே நம்ப வச்சுருவார். அந்த மாதிரி ஆள் அவர். அப்போ அவர் ஜட்ஜை ஏற்றுக்குவார், ஆமாம் பார்க்கறது தான் பொண்ணு மாதிரி, அதான் ஆண் இல்லை இது ஆண், ரைட் போ அப்படின்றாரு. அந்த அளவுக்கு வாதம் வைக்கக்கூடிய ஆள். ஓகே, அப்போ வந்து என்னதான்ப்பா சொல்கிறேன்னா, இவர் கடைசியில் அம்மையிலார் பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க அம்மையிலார் அப்படின்னு என்ன அர்த்தம், அவருக்கு ஜாமீன் கொடுத்துருங்க, அவரை கைது பண்ண மாட்டோம், பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுக்க சொல்லுங்கன்ற மாதிரி. அதுதான் குத்துட்டாரம்மாப்பா, போன கேஸ்லேயே குத்துட்டாரம்மே, இது கூட தெரியாமல் அங்கே பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன, கைது செய்ய தடை. ஆனால் அங்கேயே என்ன செக் வைக்கிறாங்க, விசாரணைக்கு முழுமையாக ஆஜராகணும், சாட்சிகளை கலைக்கூடாது, வேறு எதுவும் பண்ணக்கூடாது, முழுமையாக ஒத்துழைக்கணுன்றாங்க. இதில் எதை மீறினாலும் என்கிட்ட வாங்கன்றாங்க, மீறினா என்கிட்ட வாங்க, நான் ரத்து பண்ணி விட்டுறேன்றாங்க. நம்மளுக்கு மீறி தான் பழக்கமாச்சேன். இதே மாதிரி தான் சொன்னார் ஓகா அடுத்த நாளே. அதனால் இங்கே வெற்றி நீதி வென்றது, நேர்மை வென்றதுன்ற. இன்னைக்கு இவர் வந்துட்டு ப்ரோ சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ, ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சென்னையில் ரோடு பிரச்சனை இருக்குது, டிராஃபிக், அந்த வேலைலாம் பார்க்காம வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு எவ்வளோ வேலை இருக்குது, அதை விட்டு என்னையே நோண்டுக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இந்த மாதிரி தான் அவருடைய இது போய்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடியுமோ தெரியாது. ஏன்னா 2 பேரும் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார், தாவேகா சைட்லேருந்து தாவேகா தரப்பு வக்கீல்கள், அங்கே வாதம் செய்த வக்கீல்கள் சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்து வைக்கலையோ, எங்கே வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்க? அவங்க எல்லா இடத்துலையும் கோட்டை விட்றாங்க, எல்லா இடத்துலையும் கோட்டை. எப்படி சொல்கிறீங்க சார்? நீங்கள் சிவகுமார் வந்து கூப்பிட்டாரு, இவர் போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம கூட அதை நம்பிட்டு இருந்தோம். அவரே கூப்பிட்றாரு, அப்புறம் என்னப்பா
சண்டைக்காரன் காலில் விழுந்தா சாட்சிக்காரன் காலோட சண்டைக்காரன் நல்லது. சரி அவர் போனார்னா நல்லது தான், ஒரு 5 டிஎம்சி தண்ணி கழிச்சா நல்லது தானே தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவர் பல்ட்டி அடிச்சுட்டு வர வேணாம் அப்படின்ட்டார். சூழல் சரியில்லாத காரணத்தினால வர வேணாம். என்ன சூழல்? அங்கே அவருக்கு எது எல்லாம் மெசைல் வச்சுக்கிட்டு கையெறி கொண்டு வச்சு ரெடியாகிறான்னா, ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வராரு, அவர் நேராக வரப்போகிறாரு, ஃப்ளைட்டில் இறங்கி அங்கே போய் அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த மாநிலத்தோடைய என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? இல்லை அது முதலமைச்சர் நீங்கள் வாங்க இங்கே சூழல் நல்லா இருக்குது வாங்க. அப்போ அது மேட்ரு அது இல்லை. இது பின்னாடி நானும் கூட நினச்சேன், முதல்ல எனக்கு தகவல் வந்தது ராகுல் காந்தி சொல்லி சிவகுமார் தான் கூப்பிட்றாரு அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் கேட்டா அந்த வீடே வந்து இல்லையாம வாடகை வீடாம அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. ஏமா அந்த வீடே வந்து இல்லையாம வாடகை வீடு நீ இவ்வளோ பந்தா பண்ணுற அப்படின்னு அந்த படத்தில் சூர்யா படத்தில் கஜினியில் அந்த மாதிரி சிவகுமாரே கூப்பிடலையாம நீங்கள் தான் வரேன்னு சொன்னீங்களாம நேற்று புதுசாக கிளப்புறாங்க. அப்புறம் அது என்னன்னு விசாரிச்சா நம்ம ஜனநாயகன் தயாரிப்பாளர் அது பின்னாடிக்கிறாரு. அப்போ அவர் என்ன கர்நாடகாவில் இருக்கிறாரு, படம் நல்லா ஓடணும். அப்போ விஜய் இவங்க வந்து கை கொடுக்குனாங்கன்னா ஜனங்க வந்து அப்படியே ஏற்றுக்குவாங்க. ஏதோ ஒரு ஐடியா சொல்லிக்கிறார் போல் சிஎம்கிட்ட. இவர் இன்றைக்கி அன்புமணி சொல்கிறார்ல, சிஎம்மும் புதுசு, அவருக்கும் அனுபவம் இல்லை. அப்போ நேரடியாக பார்த்து பேசினா ஒரு 4-5 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடச்சா நல்லது தானே நினச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து இவங்களை பற்றி தெரியல, அவங்களுக்கு கழுத்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கழுத்தை தூக்குங்க, அப்படியே கம்முன்னு பல்ல கடிச்சிக்கங்க, சருக்குன்னு அறுத்துருவாங்க, லைட்டாக வலிக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி அறுக்க கொடுங்க தெரியாது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, நம்புகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அப்படி நூல் விட்டு நகராப்புல நூல் விட்டுனர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு எடியூரப்பா குதிக்கிறாரு. மேகத்தாட்டு கட்டியே தெரியும். இது ஏன் கோரிக்கை இல்லை, சித்தராமையாவே காலி பண்ண உட்காந்துங்கிறேன், நீ நான் ஏன் கோரிக்கை எடுத்துக்கிறேன், உன் கோரிக்கையாக இருக்கட்டும், ஏன் கோரிக்கையும் அதான் எப்போயா. அப்புறம் என்ன பண்ணுறா, இவர் பார்க்குறாரு, இது இப்படியே போய் விஜயை கூப்பிட்டு நம்ம பேசணும்னா என்னப்பா சீன் போடுறீங்களா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கிளப்பி விட்டுருவாங்கல்ல. கை கோர்க்கிறார்கள், தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார் சிவகுமார், உண்மையிலேயே அணை கட்டணும்னா நாங்கள் தான் கட்டுவோம் அப்படின்னு எடியூரப்பா கிளம்பிட்டார் வச்சுக்கோங்க, சிக்கல். அதனால் ஜெய் சார் வராதிங்க அங்கேயே இருங்க அப்படின்றார். இவர் வந்து இதை நம்பிக்கைன்னு டிக்கெட் போட்டார் 12 பேரோட. நீங்கள் 3 பேர் நான் 4 பேர் அப்படி இப்படின்னு. அது இவர் பண்ண தப்பு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல இந்த இதுக்கே ஒத்துக்கக்கூடாது. ஏன்னா இவர் தான் கேட்டிருக்காரு, இன்றைக்கி அவர் போட்டு அசிங்கப்படுத்தி விட்டாரா. 2வது 4.5 டிஎம்சி தண்ணி விட மாட்டேன், ஆணையமே சொன்னாலும் விட மாட்டேன்னா அப்போ ஒரு முடிவு எடுத்துருக்கணும். பட் ஆணையமே சொன்னால் மதிக்காத ஆள்கிட்ட நான் வந்து பேசி நான் நடக்க போகுது, நான் வரமாட்டேன், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா அப்படியே மரியாதை கூட்டிகிட்டு இருக்கும். இந்த ஐடியாலாம் யார் கொடுக்கணும், உளவுத்துறை கூட இருக்கிற அதிகாரிகள், இன்னும் பிற லகட பாண்டிகள், இவங்கெல்லாம் கொடுக்கணும். இவங்க எல்லாம் கம்னுக்குறாங்க. ஏன் கம்னுக்குறாங்க, அப்படி தான் இருப்பாங்க. என்ன யார் சொல்லவே இல்லை, நீ கேட்கவே இல்லையா, கேட்டால் சொல்ல போகிறேன். இந்த கீழே இறங்கி போகிறோம் படிக்கட்டு, ஒரு படிக்கட்டு மட்டும் இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன், இறங்க பார்த்து இடங்க, ஒரு இடத்துல படிக்கட்டு உடஞ்சிருக்கோம் பார்த்து இறங்கன்னு சொல்லணும். நீங்கள் போய் அதுக்குள்ளே காலை விட்டு முடிச்சிக்கின்னு இந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ உங்களை பார்க்க வர்றேன், ஒரு கிணறு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், படிக்கட்டு சரியில்லை, ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நீ கேட்டு ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்க. அதான் சொல்கிறேன். இது ஒரு ஷார்ப்பாச்சா, இன்னொரு ஷார்ப்பு சொல்கிறேன். செந்தில் பாலாஜியை விசாரிக்கிறாங்க, ரைடு போய்கிட்டு இருக்குது, அவரை ஒரு ஹோட்டலில் வச்சு தங்கியிருக்க ஹோட்டலில் விசாரிக்கிறாங்க. ரைடு போகுது, ரைடு முடிஞ்சோடனே எஃப்ஐஆர் வெளியிடுறாங்க. அதான் எஃப்ஐஆர் போட்டு தான் ரைடே போகிறாங்க. அப்போது இவரை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தோத்தின்னு போகிறாங்கல்ல. அப்போ ரைடு போகும்போது உங்ககிட்ட தானே இருக்கார் செந்தில் பாலாஜி. ரைடு முடிஞ்ச மறுநாள் அவர் முன்ஜாமீனுக்கு போகிறாருல்ல, போவாருன்னு தெரியும், குழந்தை கூட தெரியும். சும்மா இருக்கிற சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட தெரியும், ஏங்க ரைடு போனால் அவர் முன்ஜாமீன் போயிடுவாருங்க, அவருக்கு அதாங்க வேலை. உண்மை சார், உண்மை. அப்போது உளவுத்துறை அதிகாரிகள், இன்னும் பிற அதிகாரிகள், நீங்கள் சொன்னீங்க யார் ஷார்ப்பு, இந்த ஷார்ப்புங்கெல்லாம் தலைவரை அப்படியே ஷேடோ போட்டு வைங்க, அவர் எங்கெங்கே போகிறாருன்னு. அவர் முன்ஜாமீன் எப்படின்னு கேட்பாரு, ரத்தான அடுத்த செகண்ட் தூக்கிடுவோம். அதானே பண்ணியிருக்கணும். ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தால் அந்த மாதிரி விட்டுருந்தா கதியாக இருப்பீங்க. இந்த ஷார்ப்புங்கெல்லாம் ஒடிச்சு போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா இருக்கும் போதே கடைசி நேரத்தில் வந்து இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுக்காம தானே அரெஸ்ட் ஆனாங்க. யார்? ஜெயலலிதாம்மா. அது அவங்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ட். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா, அந்த அதிகாரியே என்கிட்ட பேசினார். அதனால் அது வேறு கதை, அதை விட்டுருங்க. அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி நடந்தது தான் அது. குன்காக்கிட்ட நான் பேசிட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு ரொம்ப பேர் நம்ப வச்சுருந்தான், அது தெரியுமா. குன்கா எங்கள் சொந்தக்காரன் சொன்ன நம்ப வச்சு அதிகாரம்லாங்கிறான். அதனால் அவங்கள நம்பிட்டு இவங்க சோறாக்கி வச்சுட்டு போனாங்க. அங்கே குன்கா பெரிய குண்டத்துக்கு போட்டார், அதை விட்டுருங்க.
அப்போ இங்கே வாங்க, ஜெயலலிதாவுடைய வே ஆஃப் ஸ்டைல் எடுத்துக்கங்க. ஓகே. சுப்பிரமணிய சாமி கலைஞரை மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. அவ்வளோ பிரச்சனை ஆகுது. ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் போனோம், ஒருத்தர் கண்ணிலே குத்திட்டாரு. இவர் இந்த கையை வச்சு இப்படி குத்திட்டாரு. முரசொலி மாறன் டிஐஜி முகமது கண்ணை முடிச்சின்னு உக்காந்தாரு. என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனாலும் தூக்கிட்டாங்க கலைஞரை. தூக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ ஏன் கொன்றோம் அந்த அம்மா எல்லாம்? ஏன்பா ஏம்மா ஒரே அழுகுறாங்கம்மா, பாருங்கம்மா ஐயா கண்ணை பாருமா, கண்ணையே குத்திட்டாங்க. அவரு தயாநிதி மாறனா அவ்வளோ சவுண்டு விட்றாருமா. இவருமா நான் வந்துட்டோம்மா, நாளைக்கு காலைல போய் பண்ணிக்கலாமா. சரி நாளைக்கு காலையில் நான் வேறு அதிகாரி வச்சு பண்ணிக்கிறேன். நீ ராமநாதபுரம், நீ ராமேஸ்வரம், நீ தொண்டி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிளம்புங்க சொல்லுவாங்களா மாட்டாங்க? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கு பயந்தான் இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணான். இதுதான் இந்த பயம் இருக்குதுல்ல, இவங்களுக்கு அந்த பயம் இல்லைல்ல. இப்போ ஒரு பையங்கிறான், சினிமாவுக்கு போகிறான், நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறான், 2 பாட்டில் பீர் விட்றான், வீட்டுக்கு வரான், 1:30 மணி ஆகிடுது. நைனா வாசலில் இருப்பாரா அப்படின்னு பார்க்குறான். இல்லை, லைட்டாக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அம்மா கதவு தரமான்ட்டு வாய் மூடிக்கின்னு போய் படுத்துடுறான். நைனாவும் கேட்கல. காலைல எழுந்துச்சி வச்சுக்குவார் நைனா அப்படின்னு பார்த்தா காலையில் நைனா கண்டுக்கல. அப்புறம் என்ன பண்ணுவான், அடுத்த வாரமும் அதே மாதிரி பண்ணுவான். நைனா அப்படி கதவுல நின்று இருந்தாருன்னா, வாராசா வாய் ஊது 2 அரை செவில் திரும்புகிற மாதிரி விட்டாருன்னா அதுக்கப்புறம் நினச்சி பார்ப்பானா? இல்லை 10 மணிக்கு எங்கே இருக்கிற? இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 10 மணி முன்ன அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேன்னா இது ஏதாவது நாட்டை முன்னெடுத்துக்கா? வாடா வீட்டுக்கு, சாப்பிட்டியா? சாப்பிடல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற படி என்ன பயந்து வருவானுங்க. அடுத்த நாள் 9:30 மணிக்கு சொல்லுவான், டேய் ஃபோன் வந்துடும், அப்பா திட்டுவார், நான் கிளம்புறேன். இந்த இது இருக்குல்ல, இதே தான் சிஎம். இப்போ சிஎம் என்ன பாச்சு, தலைவரை விசாரிச்சோமா, விசாரிச்சிங்க, அப்புறம் வந்துட்டீங்க, முன்ஜாமீன் போட்டார் தலைவரை, போட்டார், இவ்வளோ பெரிய வக்கீலாம் வச்சு நாங்கள் தடுத்துட்டோம் தலைவரை, தடுத்துட்டீங்க, முன்ஜாமீன் கொடுக்கலையே, வெற்றி தலைவரை அப்படியா? இப்போ அவர் எங்கே? அதான் தலைவரை தேடினுக்கிறேன் தலைவரை, நேற்று ஹோட்டலில் தங்கியிருந்தான்றாங்க, இன்றைக்கி பூட்டு போட்டு வச்சுக்க தலைவரை. சரி வேறு எங்கேயாவது இருக்காரா? எங்கே இருக்கிறாருன்னு தெரில தலைவரை. இதை ட்ரேஸ் பண்ணிங்களா? தெரியாது தலைவரை. சரி சரி போங்க, இந்த போலீஸ் மெடல் வருது, உங்களுக்கு மெடல் நான் குத்திடுறேன். அதான் நடந்தது, எல்லாருக்கும் சல்யூட் வச்சு மெடல் குத்தினார். அப்போது இந்த அதிகாரி பயம் வருமா? அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கண்டிப்பாக அது லாப்ஸ் தானா சார்? வேறு என்னங்க, நான் இவ்வளோ சொன்ன அப்புறம் லாப்ஸான்னு கேட்குறேன். இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா சார், நான் கருத்தை நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நான் சொல்ல வரேன். சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐயா இவருக்கு முன் ஜாமீன் இது கொடுக்காதீங்க, இவரை நாங்கள் கைது பண்ணோன்னு விசாரிக்கிற அளவுக்கு டெல்லி போய் வாதாடுறீங்கன்னா, இங்கேயே இவர் கைது பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமா இருக்காதா? ஜாமீன் தானே போட்டிருப்பாரு. அப்புறம் கைது பண்ணியிருந்தீங்கன்னா ஜாமீன் லாஜிக் இருக்குது சார். வேற என்ன லாஜிக் இருக்குது? அதுதான் சொல்கிறேன், ஷார்ப்புன்னீங்கல்ல, அந்த ஷார்ப்பு இன்னும் ஷார்ப்புங்க சொல்லவா? இதே கேஸில் இடி வந்து அதான் முதல்ல இந்த கேஸில் இறங்குச்சு. அந்த கேஸை வந்து இவர்கள் இல்லாதெல்லாம் பண்ணி இடி என்ன ரைடில் இவ்வளோ மேட்ரு கட்சிக்குது, நீ யார் ரைடு பண்ணுறதுக்கு? என்ன பண்ணாலும் நாங்கள் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? யோ இவ்வளோ திருடிக்கிறான், அது நான் பார்த்துக்கிறையா, என் வீட்டு போயிட்டா நான் கண்டிச்சுக்கிறேன், நீ யாரியா போயா இல்லையா, இந்திக்காரன் மாதிரி இருக்கிற போ அப்படின்னு அந்த மாதிரி வாதாடினாங்க. அப்புறம் என்னென்னவோ பண்ணாங்க, இந்த அங்கே ஹைகோர்ட்டில் கொடுக்கல, அவனுக்கு பிடிக்க ரைட்ஸ் இருக்குதியா அப்படின்னாங்க. எங்கள் தலைவர் விசாகனி ஐஏஎஸ் ஐயா, அவரை போய் 2 நாளாக உட்கார வச்சு அவர் செல்ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க ஐயா, ஜட்ஜ் ஐயான்னாங்க. இன்னும் பிடிங்க அவன் என்ன பண்ணுவாங்க, போயா அப்படின்ட்டார் அவர் SM சுப்பிரமணியம். உடனே சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அவர் பேசாத சொல்லுன்ற மாதிரி 7 செகண்டுங்க, 7 செகண்டு இன்டிமார்டர் மிலாட், இந்த இன்டிமார்டர் நீ வந்து ஆஃப்டர் வெக்கேஷன் கோர்ட்டுக்கு அப்புறம் நீ பேசிக்கோ அப்படின்ட்டாப்புல. உடனே வெற்றி தடை எடை இங்கே வராங்க. வெக்கேஷன் கோர்ட்டு முடிஞ்சு போகுது. ஏங்க என்னங்க நீங்கள் பட்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டீங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ ரைட்ஸ் இருக்குதுங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறோம். அவ்வளோ அதிகாரம் இருக்குதா? அப்போ அது அதிகாரம் சம்மந்தமாக ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு முடிஞ்சோடனே என்னான்னு பார்த்துக்கிட்டு போயிட்டார். அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். இப்போ வரைக்கும் அந்த கேஸு அந்த இது அது தடையா இல்லை என்னன்னே தெரியாமல் அங்கே இருக்குது. அதை நீங்கள் வந்தோன்னே என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே தடை கேட்டு போச்சு. ஐயா நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐயா தடையை விளக்கணும் ஐயான்னு ஒரு மனு போட்டுதுன்னா முடிஞ்சிருக்கோம்ல. ஆம்ஸ்டாங் வழக்கு CBI விசாரணைக்கு தடை கேட்டு போனாங்க. ஐயா
ஏம்பா நீங்கள் தானேப்பா ஐயா நாங்கள் இல்லை அது வேற ஆள் நீங்கள் பண்ணுங்க ஐயா பார்த்துக்கலாம் ஐயா எவனா இருந்தாலும் தூக்கிள்ள ஐயா போனாங்களா இல்லையா அந்த மாதிரி பண்ணிருக்குமா இல்லையா ஷார்ப்பு இந்த ஷார்ப்புங்க எங்கே போனாங்க இந்த மாதிரி 100 சொல்லுவேன். அதனால் இந்த பாருங்க ஒருத்தர் பட்ஜெட் இதை தூக்கின்னு திருப்பதி போயிட்டார். விஜய்க்கு ஏற்கனவே அவ்வளோ தொல்லை இருக்குது. புதுசாக கண்டுபிடி ரூம் போட்டு யோசிப்பாங்க போல் என்னென்ன தொல்லையை கொண்டு வரலான்னு. இதுதான் பிரச்சனை சார். அதாவது சார் இவ்வளோ விஷயம் சொல்லும்போது ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், விஜய் அவர்கள் மக்களுக்கு வந்து நல்ல செய்ய நினைக்கிறாரா இல்லையா? 100% நினைக்கிறாரு. 100% நினைக்கிறேன். எங்கே வந்து லேப்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லேப்ஸ் எங்கன்னா அவர் நினச்சா மட்டும் போதாது. ஓகே. சிஸ்டம் ரஜினிகாந்த் சொன்னார்ல சிஸ்டத்தை மாற்ற முடியாது. இந்த சிஸ்டம் வேற லெவலில் இருக்கு. அப்போ இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரிகளை சாட்டையை சொல்லட்டி வேலை வாங்கணும். எங்கே லாபி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? லாபி எல்லா இடத்துலையும் நடக்கும். ஓகே. விட்டா ஒரு பக்கத்தில் சீட்டில் இருக்கிறவங்க கூட நடத்துவோம். ஓகே அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு அதை நம்ம அதை அவாய்ட் பண்ணவே முடியாது சார். பண்ண முடியும். ஓகே. விழிப்புணர்வோடு இருக்கணும். ஓகே. இப்போ இந்த செந்தில் பாலாஜி கோட்டை விட்டாங்கல்ல, எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தார்? அந்த இது ஏன் சொல்லன்னு கூப்பிட்டு கேட்கணும்ல. ஐயா நீங்கள் கேட்கலைங்க ஐயா. அப்போ அமைச்சர்களை கண்டிச்சதெல்லாம் சார் எந்த அமைச்சர் ஏங்க நான் அது பெரிய வைரல் ஆகி அது தொல்லையாக மாறுதுங்க. நான் சொல்கிறது நடைமுறைங்க. அதிகாரிகளை பற்றி கேட்குறீங்களா அமைச்சர்களை பற்றி கேட்குறீங்களா? இல்லை இதை பண்ணும்போது இதை பண்ணியிருப்பார்ல. நான் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறேன். இல்லை இதை பண்ணும்போது இதை பண்ணியிருப்பார்ல சார். நான் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறேன். அமைச்சர்கள்லாம் கரெக்டாக இருங்கப்பா. நான் அமைச்சரில் இருந்துட்டு போகிறாங்க, இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. ஓகே. ஆனாலும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்கள விட்டுருங்க. ஓகே. நான் சொல்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் மாறாத ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. ஓகே. அந்த சிஸ்டத்தை மாற்றினா தான் நீங்கள் வந்து சரி பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் தான் கோருன்றீங்க. ஆஃபீஸர்ஸ்னால் கீழே வரைக்கும் கடைகோடி வரைக்கும். நீங்கள் இவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் செக்ரட்டரியேட் எப்படி இருந்தது? அது சும்மா எனக்கு என்னென்னு வருவாங்க போவாங்க. 11:30 மணிக்கு வந்து மயான மாதிரி இருக்கும். பையன் வச்சுட்டு நேராக கேன்டீனில் இருப்பாங்க. அதுன்னு இவர் வந்தோன்னே பக்காவாக இருக்குது சார். ஆக்சுவலாக செக்ரட்டரியேட் மாறி இருக்குது. 3 நாள் விரல் லேட்டாக வச்சேன். 10 நிமிஷம் 3 நாள் லேட் வந்ததுன்னா 1 நாள் ஆப்சண்ட்டு. இது பெரிய இது நிறுவனம் கார்பரேட் கம்பெனிலாம் இருக்கும். நீங்கள் வந்தோடனே கரெக்டாக 10 மணிக்குள்ளே 10 மணிக்குள்ளேன்னா 10 மணிக்குள்ளே. சில பேர் என்னம்மா செய்வான், பைக்கை கொண்டு வந்து விட்டுருவான். ஆமாம் ஓடி போய் வச்சுட்டு அப்புறம் போவோம். ஏன்னா அந்த நேரம் கூட ஒரு தான். அப்போ ஏன்னா தொடர்ந்து 3 நாள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் வந்தால் 1 டே ஆப்சென்ட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லா லெவலையுமே இப்போ அவர் வந்தோடனே அதை கொண்டு வந்தார்ல, பயோமெட்ரிக் கொண்டு வந்தார்ல. அப்புறம் அந்த வழியில் போய் சுற்றுறதுலாம் இல்லை, பத்திரப்பதிவு இப்படி தான் நடக்கணும்னு கொண்டு வந்தாங்க. டெண்டரு பல டெண்டர் கேன்சலு, புது டெண்டர் போடணும், அந்த பார்ட்டி ஃபண்டு கிடையாது, இது கிடையாது, இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்கல்ல. இது ஒரு மட்டத்தில் இது நடக்கும். ஆனால் பத்திரப்பதிவு நீங்கள் சரி பண்ணி ஆன்லைனு எல்லாம் கொண்டு வந்தாலும் அந்த வாங்கி தின்ன கை இருக்கும்ல, அது என்ன பண்ணும்? இது பண்ணிட்டாங்க அண்ணா இல்லை லஞ்சம் வாங்க கூட சார். ஆமாம் அவர் வாங்க மாட்டார். ஆமாம் அவங்க தான் பார்த்து நான் அப்படியே கேட்டேன். போன தடவை கேட்ட மாதிரி டைட்டாக கேட்டேன். அமௌண்ட் கேட்டேன் ஏதாவது பார்த்து. ஆமாம் இப்போ அப்படியே மாறிடுச்சு. என்னயா நீ 1 லட்ச ரூபா வேணாண்டா, ஒரு 10,000 பார்த்து கொடுத்துருப்பான். ஒரு 5-10 ஜிபேல கூட நாங்கள் துட்டு வச்சுக்க முடியல தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு போராட்டம் வர பண்ணாங்கல்ல. இல்லை அதெல்லாம் விதிங்க. நீங்கள் அரசு அதிகாரிகள் இவ்வளோ தான் அமௌண்ட் வச்சுக்கணும்னு இருக்குது. அந்த அமௌண்ட்டு கூட ஆகிடுச்சுன்னா நீங்கள் அங்கே சொல்லிடணும். நீங்கள் உங்கள் யாருக்கு உங்கள் அத்தாரிட்டியோ இந்த மாதிரி ஒரு 5,000 ரூபா வச்சுருக்கேன்னு சொல்லிடணும். அப்போ 5,000 ரூபா நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, வேறு எதுவும் விஷயம். அப்போ ரைடு திடீர் ரைடு வந்தாங்கன்னா எடுத்தாங்கன்னா 5,000 ஐயா நான் இது பண்ணியிருக்கேன், என்னுடைய இந்த காசு ஜிபேயில் எவ்வளோ இருக்குன்றது ஒன்று அதை வச்சு பிடிக்கலையே. மாமனுக்கு அனுப்ப முடியல, மச்சானுக்கு அனுப்ப முடியல, அதை கேட்கலையே. உங்களுக்கு சம்பளமே இதில் தானே உழுது. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா அதை மாமனுக்கு 5,000 ரூபா, மச்சின்ச்சிக்கு 2,000 ரூபா அனுப்புறீங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் கேட்குதா? அதை கேட்கலையே. ஒரு நவீன் உங்களுக்கு ஏன் 1 லட்ச ரூபா அனுப்பிச்சிருக்காரு? ஐயா என் சேவையை பாராட்டி நவீன் அனுப்பிச்சாரு ஐயானா நீங்கள் முறையை பதில் தரலன்னா அந்த 1 லட்ச ரூபா லஞ்சம். நவீன் யாரு போய் பாரு. நவீன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, அதில் சாப்பாடு சரியில்லைன்னு புகார் வந்துச்சு. அதன் பேரில் ஐயா நான் விசாரிக்க போனேன், அதன் பேரில் நீ விசாரிக்க போனேன், நடவடிக்கை எடுக்கிற. நவீன் ஏன் உனக்கு 1 லட்ச ரூபா அனுப்பணும்? அப்போ நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நீ வந்து வாங்கியிருக்க. இதை வந்து ஜிபேல அனுப்பவும் முடியல, வாங்கவும் முடியலன்னா என்ன கணக்கு? ஜிபேல நவீன்ட்ட நான் வாங்கினேன் 1 லட்ச ரூபாவை, பட்டுன்னு
என் ஒய்ஃபுக்கு ஒரு 50,000, என் பையனுக்கு ஒரு 50,000 அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அவங்க எடுத்து பார்க்கும்போது ஒய்ஃபுக்கு 50,000 அனுப்பிச்சிருக்கேன், பையனுக்கு 50,000 அனுப்பிச்சிருக்கேன். என்ன இதுன்னா சம்பளம் 1,00,000 அனுப்பிச்சிக்கிறேன். சம்பளம் 1,00,000 போட்ட டேட்டு பாரு, அதில் அந்த பணத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இது 1,00,000 தனியாக நவீன்றவர்கிட்ட கிரெடிட் ஆகிருக்குது, அதை நீ 2 பேருக்கு அனுப்பிச்சிருக்க. இதுக்கு பதில் சொல்லுனா இதுக்கு போய் போராட்டம். ஐயோ 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 கேள்வி கரெக்டாக ஐயோ ஐயோனா ஐயோ தான் ரோட்டில் பழ வண்டி தள்ளிக்கிட்டு நாளைக்கு வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. மழை பெஞ்சா மழையில் நனையணும், வெயில் அடித்தா வெயிலில் நனையணும். பழம் வாங்கிட்டு வந்த பழம் அழுகி போச்சுன்னா அது அவ்வளோதான், லாபத்தில் நஷ்டம். அப்போ இதெல்லாம் மீறி அவன் பொழைச்சி நேர்மையாக வாழ நினைக்கிறான். ஒரு தண்ணி கேன் போடுறவன் இங்கேருந்து 3வது மாடிக்கு தோலில் வச்சு தூக்கின்னு போடுவான், அவ்வளோ கஷ்டப்படுவான். எதுக்கு? நேர்மையாக வாழணும்னு. அதே தண்ணி கேன் போடுறவன் வச்சுட்டு அந்த வீட்டு நோட்டம் பார்த்துட்டு உள்ளே பூந்து ஒரு 50,000 நகை அடிச்சுட்டு போனான்னா அவன் திருடன், சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டியவன். இந்த 2க்கு வித்தியாசம் இருக்குதா? அப்போ இந்த மாதிரி வாழ்கிறவங்க இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் பெரும்பான்மை, கோடி கணக்கில். நீ இவ்வளோ மைனாரிட்டியாக இருந்துக்கிட்டு, அரசு ஊழியர்களாக இருந்துக்கிட்டு, நீ உனக்கு சம்பளம் டிஏ லொட்டு லொசுக்கு. இவன் ஒரு நாளைக்கு தினக்கூலி, நாளைக்கு லீவு போட்டு உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி வர வருமானம் போச்சு. டாக்டருக்கு தனியாக சேர்த்து வச்சிலேருந்து இல்லை ஏதாவது ஒன்று கடன் வாங்கி செலவு பண்ணணும். உனக்கு அப்படியா? உனக்கு லீவு கொடுக்குறாங்க, மெட்டர்னிட்டி லீவு கொடுக்குறாங்க, உனக்கு டிஏ கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, பே கமிஷனில் ஒவ்வொரு தடவையும் ஏற்றுறாங்க. இவ்வளோ இருந்தும் லஞ்சம் வாங்குறிய, இதை தான் கட் பண்ணோன்னா கோவம் வருது. இவங்க தான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணோன்னா கடுமையாக விஜய் எதிர்க்கும், கடுமையாக இதற்கு முன்னு இருந்த அரசுகளை பாராட்டும். ஏன்னா அவங்க கண்டுக்கல. நீயும் வாங்கிக்கோ நானும் வாங்கிக்கோ, நீயும் நல்லாரு நானும் நல்லாரு, முடிஞ்சா நீ பார்த்து எதா பார் கவுனி, இப்படிதான் ஓடி இருந்தது. இப்போ இவங்க அதில் கை வைக்கிறாங்கன்னா அந்த பயம். நேற்று இவ்வளோ ரணகாலத்துலேயும் நேற்று ஒரு அம்மா மாட்டிக்குது 8,000 ரூபா லஞ்சம் வாங்கி. அது பார்த்தா பொறியாளராம் இப்படிங்கிறாங்க, சேரும்போது இப்படி இருந்திருக்கோம். அப்போ நான் உருவகேலி பண்ணுறது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இந்த சில இதிலெல்லாம் காமிப்பான், நல்லா இருக்கிற ஆள்லாம் பார்த்தா ஒரு பணக்காரன், அதெல்லாம் செழிப்பாக இருக்கிற போல அந்த மாதிரி செழிப்பாக இருந்துக்கிறாங்க இவ்வளோ ஒரு காலத்துலேயும். அதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, நான் ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்தேன். எம்ஜிஆர் அப்போ ஒரு விளம்பரமே கொடுத்துருக்காரு, லஞ்சம் கொடுக்காதீங்க யார் கேட்டாலும், கொடுத்தா எனக்கு தகவல் இது பண்ணுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு பேப்பரில் விளம்பரம். அது மாதிரி விஜய் சொல்லிட்டாரு, ஒரு முதல்வரே லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுத்தா அண்ணனா தம்பியா தாய் மாமனா இதுவா நான் இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட தகவல் சொல்ல நான் பார்க்குறேன். இது அவர் வீடியோவாக வெளியிடணுன்னு நான் கேட்குறேன். வீடியோவாக வெளியிட்டிங்கன்னா இன்னும் தைரியம் வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, சிஎம்எஸ் சொல்லிட்டாரான்னு வீடியோ எடுக்கிறான். அப்புறம் அப்படின்னு 10,000 ரூபா, 10,000 ரூபாவா தம்பி, எதுப்பா செல்ஃபோன் தூக்குற, இல்லை நான் 10,000 ரூபா கேட்டேன், நீ வைப்பா நான் 10,000 ரூபா கேட்டேன். இப்போ அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட விழிப்புணர்வு, இதுவும் சிஸ்டத்தை மாற்றும். ப்ளஸ்ஸு இவர் எவ்வளோ நாள் 6 மாதம் இருப்பாரா இந்த மாதிரி அப்படின்ற எண்ணமும் எல்லாத்தையும் அது அப்படி இருக்குமா சார் உங்களுக்கு தோணுதா? இல்லை அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க. ஆமாம், வேற என்னங்க, சூழ்நிலை யாரை வேணா எப்படி வேணா மாற்றும். ஓகே, இப்போ அமைச்சர்களே பல பேர் இப்போ ஏன் கூட்டணி கட்சிகள்லாம் சார் இந்த அளவுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் கவனிச்சு ப்ராப்பரானா ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு பண்ணும்போதே இவ்வளோ கழுகு மாதிரி பார்த்து கொத்துறாங்க. ஓகேவா, ஏதாவது மறந்துட்டா முடிஞ்சு போச்சு சார், அதெல்லாம் யோசிப்பாங்களா? அப்புறம் வேற நாளைக்கு யாராவது நேர்மைனா போயா உன் நேர்மை விஜய் இப்படி தான் வந்தாரு என்னென்னவோ சொன்னார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சார் இந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றி இப்போ உங்களுக்கு அதில் ஒரு கிளியர் நாலேஜ், இன்டூ பாலிடிக்ஸ் நீங்கள் இருக்கீங்க சார். பொதுமக்களிடையே என்ன இது பார்ட்டி ஃபண்டு, இது பார்ட்டி ஃபண்ட்லாம் என்ன, உண்மையாகவே இதனால் பல கோடி சொத்துக்கள்லாம் சேர்த்து இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்களா, இதெல்லாம் உண்மையா? அதை கேன்சல் பண்ணிட்டா அது என்னன்னே புரியாமல் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன தெரிஞ்சதானா அவனுக்கு ஒரு அப்படியான்ற மாதிரி இருக்கலாம் சார். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள் சார். அது சொன்னால் பெரிய இதாக போவோம், ஒரு எபிசோட போவோம். ஓகே சார். பார்ட்டி ஃபண்டு இருக்குதா இல்லையான்றதை மரி வில்சன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பிறகு வரட்டும், அதுலேருந்து போகலாம். ரைட் சார். அது சார் விஜய் மற்றும் நம்மளுடைய திருமாவளவன் சார், திருமாவளவனுடைய ஸ்டாண்டு தான் என்ன சார், என்ன தான் வாட் இஸ் இஸ் மைண்ட் செட்டு, எனக்கு புரியல சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார். உங்களுக்கு புரியல, எனக்கு மட்டும் எப்படி புரியல, அவருக்கே புரியல. திருமாவளவன் சொல்கிறாரு அவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்றாரு, அப்புறம் அவர் ஆதரிக்கிறாரு, அப்புறம் ஆதரிச்சுட்டு நான் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் ஆதரிக்கிறேன், நீ ஏன் ஆதரிக்கிறேன்னு ஏன் யாரும் என்கிட்ட கேட்கல அப்படின்றாரு. அப்புறம் விஜய் என்ன அவரை போய் பார்க்குறாரு,
தீய சக்தின்னு சொன்னார், தன்னை தூய சக்தின்னு சொன்னார். சரி. அப்புறம் ஏன் போய் ஸ்டாலினை போய் பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாரு. அதே நேரம் என் பிறந்த நாளுக்கு அமித்ஷா வாழ்த்து சொன்னார், ஆமா. அது வந்து ஒரு அரசியல் நாகரிகன்றார். ஆ, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, தாவேகாவும் திமுகவும் இணையணும், இந்தியா கூட்டணியில் இருக்கணுன்றார். ஆமா. போய் பார்த்ததே தப்புனா அப்போ இணையிறது எப்படி? அதனால் அவர் வந்து குழப்பமே உனது பெயர் தான் திருமாவா அப்படின்ற மாதிரி அவர் குழம்பு போய் கிடக்குறாரு. அதுக்கு காரணம் பல காரணம் இருக்கும். காரணம் சார், அது ஒரு எபிசோட் போகும்போது சார். ஆமாம் சார், பல்வேறு விஷயங்களை நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார், உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் டாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் மக்களுக்கு உண்மையாக புரியும். அதுவும் உங்களை மாதிரி மிகுந்த அனுபவம் இல்லை சார் உங்களுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து நான் பார்க்குறேன். சவுக்கு சங்கர் அவர்களோட நீங்கள் இணைஞ்சு பேசின காலத்துலேருந்தே அந்த இன்ட்ராக்ஷன்லேருந்தே நான் கவனிச்சிட்டு வரேன் சார். எனக்கு திரும்பவும் உங்களோட ஒரு வாய்ப்பு, ரெகுலராக நம்ம இன்டர்வியூஸ் இன்னும் நிறையா பண்ணோம் சார். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சார். அரை மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.